அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது முதல்ல நாம நினைக்கிறது கடவுளை அப்படிங்கிறத தாண்டி முதல்ல நாம திட்டுறது கடவுளைத்தான். அடுத்தது பெற்றோர்களை, ஏன் தான் கடவுள் என்ன படைச்சாரோ அப்படின்னு திட்டுவோம். அடுத்தது ஏன் தான் என்ன பெத்தாங்களோ அப்படின்னு திட்டுவோம். அல்லது நமக்கு யாரால கஷ்டமோ அவங்க ஏன் தான் பிறந்தாங்களோ அப்படின்னு திட்டுவோம். பிரச்சனைகள் வரும்போது மொத்தத்துல அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறத தாண்டி இதற்கு காரணம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான், இல்லை நாம இந்த பூமிக்கு வந்ததுதான் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். இது நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இது கூட ஒரு திருஷ்டி, இது கூட ஒரு கெட்ட சக்தி. ஏன்னா நம்மளுக்கு கெட்ட நினைவுகளை, கெட்ட எண்ணங்களை நமக்கு தெரியாமலே நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அதுதான் நம்மள அடுத்த நிலைக்கு, வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக விடாம தடுத்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சரியான நாள் இருக்கா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அஷ்டமியும் அமாவாசையும் தான். இந்த அஷ்டமி நாள்லையும் சரி அமாவாசை நாள்லையும் சரி பைரவரை நினைச்சு நீங்க மனதார வழிபட்டீங்கன்னா இந்த எண்ணங்களே வராது. உங்க பிரச்சனைக்கு யார் காரணம், உங்க பிரச்சனை நீங்க எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தி உங்ககிட்ட அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். வரலட்சுமி விரதம் வருது, அந்த நாள்ல நீங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பசியோடு இருக்கிறவங்களுக்கு நாம் உணவளிக்கும் போது நம்ம பாவங்கள் தீரும், கர்ம வினை தீரும். அன்பான வேண்டுகோள், பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கும் பணி நான் தினம்தோறும் செய்துட்டு இருக்கிறேன். உங்கள் மூலமாகத்தான் செய்றேன். நான் தனிப்பட்ட முறையில செய்றேன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் மூலமாக நீங்கள் கொடுக்கும் உதவியினால் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் நீங்கள் உதவ முன்வாருங்கள். சரி, இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அஷ்டமி நாள் சிறப்பான நாள்னு சொன்னேன் இல்லையா? அந்த நாளான நாளை குரு அஷ்டமி, வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு அஷ்டமி. குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர், மஞ்சள் கலர் சாமதிப்பூ, மஞ்சள் கலர் வஸ்திரம், மஞ்சள் தூள், மஞ்சள் அரை மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய கொண்டைக்கடலை, இதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். அதுல ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் தான் மஞ்சள் தூள். அடுத்தது பைரவருக்கு எத்தனையோ அபிஷேகம் பண்றோம். அதுல நீங்க நிறைய பைரவ கோயில்ல பார்த்திருப்பீங்க. எல்லா அபிஷேகம் முடிச்ச உடனே பைரவருக்கு சந்தன காப்பு சாத்துவாங்க. ரொம்ப ரொம்ப உகந்தது சந்தனம். சிறிதளவு சந்தனத்தையும் பைரவரை நினைச்சு சிறிதளவு சந்தனத்தையும், குரு பகவானை நினைச்சு சிறிதளவு மஞ்சள் தூளை எடுத்து பன்னீர்ல கலந்து உங்க வீட்டு வாசல்ல தெளிச்சு விடுங்க. உங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் வராது. உங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் வராம இருக்கும் போது உங்க மனதிற்குள்ளும் உங்கள் எண்ணத்திற்குள்ளும் எந்த கெட்டதும் நுழைய முடியாது. நல்ல விஷயங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி தெய்வ ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படினாலும் எல்லார் வீட்லயும் காலையில ஏஞ்சோடனே வாசு தெளிப்போம். மஞ்சத்தூளும் சந்தனமும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் தான். பன்னீர் மட்டும் வாங்கி அதை கலந்து, வாசு தெளிக்கிற தண்ணீர்ல கூட நீங்க கலந்து தெளிச்சு விடுங்க. மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.